என் மனதிற்கினிய மீனராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த ஜூன் மாதம் 2025வது வருடம்? கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய பிரம்மாண்ட பயிற்சி தலைக்கு மேல வந்து ஜென்மச்சனி வந்தாச்சு. வந்தோனே ஒரு ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சுட்டாரு இல்ல. அப்படியே ஓடு ஷேக் பண்றாரு உட்காந்து. ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய உண்டாக்கி கொடுப்பார் சனி இந்த தடவை. ராசிநாதன் போய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுவே ஒரு மிகச்சிறந்த வலுயேற்றக்கூடிய தன்மை. 12இல் ராகு, 6ஆம் இடத்தில் கேது, தனித்த ராகு தனித்த கேது, சத்ரு சம்ஹார நாசம் நடக்க போகிறது. சூப்பரா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. மகத்தான வெற்றி. நிறைய பேருக்கு நான் சொன்ன ப்ரமோஷன்லாம் கிடச்சிருக்கணும். எல்லாரும் ஆமாம் மேடம், போன செப்டம்பர்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ப்ரமோஷன் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி மிச்சம் செஞ்சோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போயிருந்தா கூட இந்த தடவை கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு. என்னதான் 7.5 சனி நடந்தாலும், என்னதான் ஜென்மச்சனி நடந்தாலும், என்னதான் 12ஆம் இடத்தில் ராகு வந்தாலும், 6ஆம் இடத்துல கேது, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்றதான் மீனராசிக்காரங்க கூட தாரக மந்திரம். எப்போ என் வேலை உண்டு நான் உண்டுன்னு பேசாமல் இருக்கேன்ப்பா, முடிஞ்சா உட்காந்து அட்வைஸ் பண்ணுவேன். அது கூட கேட்டால் உட்காந்து என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அவங்க போதுண்டா சாமின்னு எந்திரிச்சு ஓரளவுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். இல்லையா நான் உண்டு என் வேலை உண்டு நான் அமைதியாக உட்காந்துப்பேன், கழுவுற மீனில் நழுவுற மீனில் எதுலேயும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு ஓடிட்டுருக்க மீனராசிக்காரர்களை இந்த தடவை டெஸ்ட் பண்ணும் விதமாக கிரகங்கள் எல்லாம் அமையப் போகிறது அப்படின்றது தான் உண்மை.